தண்ணியில கண்ட டையை கலக்க வேண்டியது, எல்லா தொழிற்சாலையினுடைய கழிவுகளை கலக்க வேண்டியது. அதே தண்ணி நெல்லுக்கு பார்த்தால் அந்த நெல்லில் இருந்து வருகிற அரிசி உங்களுக்கு என்ன ஆரோக்கியம் கிடைக்கும்? மருந்து மசோறு ஹேண்ட்பேக் முழுக்க சாலிடர் வச்சு ஏன் தலைவலி வந்து நீ என்னைக்கு போய் செக் பண்ணிக்கிட்ட? அதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லை. இது ஒரு பெருமையா? இது ஒரு பெருமை, சிறுமை. இது சிறுமை. சார், ஒரு வயதுக்கு பிறகு எதுவுமே எனக்கு பிரையாரிட்டி இல்லை, என் ஹெல்த் மட்டும்தான் அப்படின்னு இருந்தா நீங்கள் சுயநலமானவர் கிடையாது, நீங்கள் புத்திசாலிகள் என்பதை முதலில் நீங்களே வாங்கிக் கொள்ளுங்கள். சுயநலமா இருக்கணும் அப்படி இல்லை சார், யாரும் கவனிக்க மாட்டாங்க சார், நீங்க தான் சார் கவனிக்கணும். ஏன் தெரியுமா? உங்க உடல்ல வயதானவர்கள் அக்கறை எடுத்துக்கணும். உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு பாசம் இருக்கிறதுனாலதான் உங்க உடம்ப நீங்க கவனிச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு நீங்க படுத்துட்டீங்கன்னா அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா நீங்க உங்க உடல்நிலையை நீங்கள் மாத்திரமே பார்த்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி பார்த்துக்க விட்டுட்டீங்களேன்ற அக்கறையில தான் 2 பிள்ளையும் பேசுறேன். அவர்களை கட்டாயமாக நான் பாராட்ட வேண்டும். என்ன சொல்றாங்க? டாக்டர் போங்க, தயவு செஞ்சு போனீங்களா? ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இருக்கிற உறவு இருக்கு பாருங்களேன். அதுல அடிப்படை என்ன தெரியுமா? மருந்தா கிடையாது, மருத்துவமா கிடையாது, ஹாஸ்பிட்டலா அது கூட கிடையாது. நம்பிக்கை தான் அந்த உறவினுடைய அடிப்படை. முதல்ல நம்புங்க. நம்ம நம்பிக்கையை கொடுக்கிற மருத்துவர்கிட்ட போங்க. மருத்துவர்களும் பேசணும் பேஷண்ட் கிட்ட. அந்த தலைமுறையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க பேப்பர்ல எழுதி அவங்கள்ட்ட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. டாக்டர்ஸ் பேசவே மாட்டாங்க. அது மாறணும். இன்றைக்கு எந்த துறையில் இருப்பவர்களும் பேசினால்தான் வெற்றி அடைய முடியும். எந்த துறையில் இருந்தாலும் சரி. டாக்டர் பத்தி he is not communicative அந்த அம்மா எழுதுது கூகுள் ரிவ்யூ. அவர் தான் உலகத்திலே சிறந்த டாக்டரா இருப்பார். ஆனா பிரச்சனை என்ன? வாயை திறந்து பேசி அவருக்கு பழக்கமே இல்லை. 2 கேள்வி கேட்டா சில மருத்துவர்களுக்கு கோபம் வருது. சார், நம்ம உண்மை சொல்லுங்க. டாக்டர் பொழைச்சிருவாங்களா? டாக்டர் கூகுள்ல போட்டிருக்கு நான் டாக்டரா நீ டாக்டரா கேட்கிறாங்க சில மருத்துவர்கள். அதை நீங்க எல்லாருமே வாங்கிருப்பீங்க. அதை வாங்காதவங்க யாரும் இருக்க முடியாது. நீ டாக்டரா நான் டாக்டர் உட்காந்து பேசுங்க. கன்சல்டேஷன் ஃபீஸ் அதுக்கும் சேர்த்து தான் நினைக்கிறேன். இப்ப இளம் மருத்துவர்கள் பேசுறாங்க. ஆனா கொஞ்சம் இன்னும் மாறணும். உட்கார்ந்து பேசி எதனால இந்த பிரச்சனை வருது, இது வராம இருக்க என்ன செய்யணும், ஆப்ஷன்ஸ் சொல்லுங்க. சார், இவ்வளவுதான் சார் சான்ஸ். நான் வேற அமெரிக்காவை கூட்டிட்டு போட்டான்றாங்க. எங்க போனாலும் இந்த சான்ஸ் தான் சார். பேசுங்க. ஆனா எம்பத்தியோட பேசுங்க. துடிப்பது நீங்க அந்த மாதிரி 100 பேஷண்ட்டை பார்த்துட்டீங்க சார். அவனுக்கு இருக்கிறது ஒரு அம்மா சார். அவன் கேட்கதான் சார். யாரு காப்பாத்துறீங்க? கேட்கதான் கேட்பான். நீங்க சரியா ட்ரீட்மெண்ட் பண்றீங்களா? கத்ததான் கத்துவான். ஏன்? துடிப்பது ஒரு பாசமுள்ள நெஞ்சு. அவன் பெருமை பண்ணணும். நம்ம சமூகத்துல தான் அப்பா அம்மாவுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ பிரச்சனை வந்தா துடிக்கிற இதயங்கள் இன்னும் இந்த சமூகத்துல இருக்குன்னு நம்ம பெருமை பண்ணணுமே தவிர அது ஒரு சுமையாக மருத்துவமனைகளோ மருத்துவர்களோ நினைக்க கூடாது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க தான் வந்து நிக்கிறோம் சொல்றாங்க. அது உண்மைதானே? பிள்ளைகள் கண்டுக்க மாட்டேன்றாங்க, விட்டுட்டாங்க. அப்படிலாம் இருக்காங்க. முதியோர் இல்லத்துல போய் விட்டவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா கூட்டிட்டு வர குழந்தைகள் இன்னும் இருக்கதான் சரி. கணவனுக்காக துடிக்கிற மனைவிகள், மனைவிகளுக்காக துடிக்கிற கணவர்கள் இருக்கத்தானே இருக்கு. நான் கண்ணால பார்த்ததுனால நான் பார்த்துட்டு சொல்றேன். துடிக்கிற நெஞ்சத்தோடு உறவுகள் தவித்து நிற்கின்றது. பிள்ளைங்க வந்து கூட்டிட்டு வர்றாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. சில மருத்துவமனைகள்ல அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. சொல்றாங்க காப்பாத்திருங்க. அந்த நெஞ்சத்தின் துடிப்பினால காப்பாத்திருங்க என்று சொல்லுகிறேன். அப்போ எங்களை நாங்க கவனிக்கிறதுல உங்களையே நாங்க தான் கவனிக்கிறோம். இவங்க சொன்னது என்ன பிழை? அதான உண்மை. அவங்களுக்கு அந்த துடிப்பு இருக்கிற குழந்தைகள் இன்னமும் நம் சமூகத்தில் இருக்கத்தான் இருக்கிறார். மொத்தமா இல்லைன்னா சொல்லிட முடியாது. அப்ப அவங்க வந்து கேட்ஜெட்ஸ் நம்புறாங்க தன்னுடைய ஹெல்த்துக்காக. அதை ஒரு குற்றச்சாட்டா இவங்க வச்சாங்க. நிறைய கேட்ஜெட்ஸ் தான். இந்த போனை பார்த்து இவ்வளவு ஸ்டெப்ன்றான். நாங்களாம் அதை எண்ணுதுனே கிடையாது. அதான் நாங்க நிறைய நடந்தோம். அதை பார்க்குறேன். எதையும் கன்சிஸ்டண்டா செய்ய மாட்டேன். எல்லா குற்றச்சாட்டுகளுக்குமே ஒரு
விஷயம். உங்களுடைய இளமையில் உங்களுக்கு கிடைத்த சில விஷயங்கள் அவர்களுடைய இளமையில் அவர்களுக்கு கிடைக்காதது அவர்களுடைய குற்றமா? சார், டாக்டர் பேசுற போது சொன்னார், இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போவார் 1 லட்சம் ஸ்டெப் சொன்னார். அந்த நடந்து போனார் இல்ல, அவர் சுவாசிச்ச காற்று எப்படி சார் சொல்லுங்க நீங்க? அவருக்கு காற்றுல பொல்யூஷன் தான், அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். டெல்லியில இருக்கான் சார், நவம்பர் மாசம் ஆகுது, 1 லட்சம் ஸ்டெப் நடக்கிறான். 1 லட்சம் ஸ்டெப் 9 ஸ்டெப் நடந்தாலே மயங்கி விடும். அவன் நடக்கதான் நடக்கிறான். அவனை சுற்றி இருக்கிற காற்றை மாசுபடுத்தியது அவனுடைய குற்றம். இளைஞர்களை குற்றம் சொல்லுவதற்கு நமக்கு என்ன யோகியதை இருக்கிறது? நம்ம தாத்தா சாப்பிட்ட அரிசியினுடைய குவாலிட்டி இப்ப இருக்கா? எவ்வளவு பூச்சி மருந்து சார். அந்த அரிசியை சாப்பிட்டுட்டு அவர் எவ்வளவு மணி நேரம் வேலை செஞ்சாரு, டயர்டாவே ஆக மாட்டார். இப்ப இன்றைக்கு இருக்கிற விவசாய பொருட்கள் விவசாயிகளுடைய பிழை அல்ல, காற்று மாசு, நீர் மாசு, தண்ணியில கண்ட டையை கலக்க வேண்டியது, எல்லா தொழிற்சாலைகளுடைய கழிவுகளை கலக்க வேண்டியது. அதே தண்ணி நெல்லுக்கு பார்த்தால் அந்த நெல்லில் இருந்து வருகிற அரிசி உங்களுக்கு என்ன ஆரோக்கியம் கிடைக்கும்? அப்போ இளைஞர்கள் அவ்வளவு தூரம் எச்சரிக்கையா இருக்காங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இளமையில இருந்தப்போ உங்களுக்கு கிடைச்ச சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கல. அவன் என்ன செய்வான்? அது அவனுடைய குற்றமா? நீ காற்றை மாசுபடுத்திட்ட, நீரை மாசுபடுத்திட்ட, எல்லாத்தையும் நீ மாசுபடுத்திடுவ. அந்த பிள்ளைங்களை வந்து எங்களை மாதிரி நீங்க இல்லைன்னா எப்படி இருக்கும்? எப்படி சார் இருக்கு சார்? ஷாம்பு ஒண்ணு அந்த பொண்ணு வாங்கி, ஒரு பொண்ணு வாங்கி தேய்க்குது சார் தலையில. அது என்ன கண்டுது? ஷாம்பு வாங்கி தேய்க்குது. அதுல ஃபார்மால்டிஹைடு இருக்கு, ஃபார்மால்டிஹைடு இருக்கு. அதுல தலைமுடிக்கு மட்டும் கேடு இல்லை, கேன்சரே வரும்னு பின்னாடி வரும். சரி, இதுதான் சாப்பிடணும்னு சொல்றாங்களே, ஒரே மாதிரி சொல்றாங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு, நல்லெண்ணெயை விட நல்ல எண்ணெய் உலகத்திலே எதுவும் இல்லை. பின்னாடி ஒருத்தர் வந்து நல்லெண்ணெய் சாப்பிடாதீங்க, கொலஸ்ட்ரால் ரொம்ப வரும், நீங்க சன்ஃபிளவர் ஆயில் சாப்பிடும். பின்னாடி ஒருத்தர் சன்ஃபிளவர் ஆயில் சாப்பிட்டா அதோட கதை முடிஞ்சதுன்னு. நம்ம எந்த ஆயில் தான் சார்? ஒருத்தர் சொல்றாரு, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை விட நல்லது எதுவுமே இல்லைன்னு. ஒருத்தர் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க எல்லாம் சரியாவே இல்லைன்னு சொல்லுவோம். இந்த டயட்டா அந்த டயட்டா எவ்வளவு அட்வைஸ் வரும். இத்தனைக்கும் நடுவுல இந்த அட்வைஸே தேவையில்லாதது சென்ற தலைமுறையே அவங்களை சுத்தி இருக்கிற என்வாயன்மெண்ட் ஆரோக்கியமாக இருந்தது. காத்துல பென்சீன் இருக்கு, அதுல இது இருக்கு, இந்த புகை, இந்த அந்த இது கேன்சர் வருவதற்கான எல்லா காரணிகளோடும் இந்த தலைமுறை வாழுகிற போது இதற்கு நடுவில் தங்கள் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருப்பதை நாம் பாராட்ட வேண்டும். அவங்க கேட்ஜெட் வச்சிருக்கிறது ஏன் அவங்க கண்ணை குத்துது? நீங்க எங்கேயாவது போனோட ஏண்டா ஒரு ஊபர் பிடிச்சு கூடுடா அவனை தானே நீங்க கேட்குறீங்க. கேட்குறீங்களா இல்லையா? அது மட்டும் வேணுமா? அது மட்டும் தேவை. ஆனா அவங்க கையில வாட்டி கட்டினா உங்களுக்கு உறுத்துதுன்னா அது எப்படி மாறுது? சார், இளைய தலைமுறை உடல் ஆரோக்கியம் என்பதை பற்றி சிந்தனை அவர்களுக்கு இருக்கிறது. முதல்ல அதை ஒத்துக்கலாம். அந்த சிந்தனை அவர்களுக்கு இருக்குது. நான் ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காதவனாவது நினைக்கிறேன் சார். பல பேருக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கும். பொண்ணு கிடைக்கிற மட்டுமாவது ஓரளவு இருக்கணும்னாவது நினைக்கிறேன். இந்த சிந்தனை இருப்பதை முதலில் இந்த மன்றம் பாராட்ட வேண்டும். அதுதான் மனநலத்தை பற்றி சொன்னார்கள். முதிய பெண்கள் தங்களை பத்தி அவங்க கவனிச்சுக்கவே முடியாதபடி சப்ரஸ் பண்ணி அவங்களை வச்சிருந்தீங்களே, அது சரியானு கேட்டாங்க. இந்த கேள்விகள் எல்லாம் நியாயமான கேள்வி. அப்போ இவங்க சொன்னது எதுவுமே நியாயம் இல்லாத கேள்வியா? அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் நம்ம விட்டுற முடியுமா?